ஸோ நண்பர்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இது வந்து தொன்றாம்பட்டு மேற்கான். நம்ம இதில் போனால் தொன்றாம்பட்டும் போகலாம். இன்னொரு ஏரியா சொன்னோமே ஸ்டார்டிங்கில் கண்ணுக்குடியும் போகலாம். நான் காமிக்கிறேன், அதோட ஜங்ஷனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரோடோட ஜங்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் ரேஞ்சு வரும் மதுக்கூர். பாரு சூப்பராக இருக்குது பாரு. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா தொன்றாம்பட்டு 2 கிலோமீட்டரில், அதுக்கு திருமங்கல கோட்டை. இதில் நம்ம ரைட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்குடி வழியாக மதுக்கூர் போகலாம். தேங்காய் வேற ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ இதுமாரி தேங்காய் ஏற்றிட்டு போகிற லோடு வண்டி பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படியே போனாலும் நல்லா கேப் விட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ரன் பண்ணிட்டு வண்டியை கிராஸ் பண்ணி வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இந்தமாரி தேங்காய் மேலே கிடக்கிறப்ப ஏதோ ஒரு பள்ளத்தில் மேட்டில் ஏறி இறங்குது அப்படின்னா மேலேருந்து தேங்காய் தப்பி விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் இதில். எப்படின்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ பைக்கில் தான் போவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர் ஒரு 3 பைக்கில் போவோம். இப்போ போயிட்டு வரும்போது ஏன்னா நான் படித்த ஏரியாவுமே ஃபுல்லாக தென்னந்தோப்புக்கிட்டிருக்கோம். அந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங் எந்த பக்கம் போனாலும் தென்னந்தோப்பு நிறைய இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வரும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு டிப்பரில் அதாவது டிராக்டர் டிப்பரில் வந்து தேங்காய் ஃபுல்லாக ஏற்றிட்டு போனாங்க. நம்ம ஏதோ ஒரு கல்லில் விட்டு ஏற்றிட்டாங்க போட்டிருக்கு. ஏற்றினோன்னா என்னென்னா ஒரு தேங்காய் மட்டும் அப்படியே தப்பி தரையில் விழுந்து ஜம்ப் ஆகி நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். என் தலைக்கு மேலே போனிச்சு. ஜஸ்ட்டு மிஸ்டேன்னு அடிக்கிறதுக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதத்தினால எனக்கும் என் நண்பர்களுக்கும் எதுவும் ஆகலை. எங்கள் தலைக்கு மேலே போயிடுச்சு. ஒருவேளை தலையிலையோ இல்லை வண்டியிலையோ அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக பயந்து நம்ம வண்டியை எங்கேயாச்சும் விட்டுருவோம். பெரிய ஆபத்தில் தான் முடிஞ்சிருக்கும். கடவுளோட அருளால் பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுமாரி டிராக்டரில் இல்லை டெம்போவில் லாரியில் எதில் தேங்காய் மட்டை ஏற்றிட்டு போகிறாங்கன்னாலும் தேங்காய் ஏற்றிட்டு போகிறாங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஸோ முடிஞ்ச அளவு அந்த வண்டியை கிராஸ் பண்ணி முன்னேற பாருங்கள். அப்படி கிராஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 மீட்டர் கேப்னாச்சும் விட்டு நீங்கள் போனீங்கன்னா ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம கிட்டத்தட்ட கண்ணுக்குடி பக்கத்தில் வந்துட்டோம். ஏதோ போர்டு இருக்குது, ஊர் போர்டு பார்ப்போம். இங்கேருந்து மதுக்கூர் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் அங்கனக்கிட்டே இருக்குது. மதுக்கூர் ஒரு 10 கிலோமீட்டர்னு இருக்குது. இது என்ன கதைன்னு தெரில. கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சாலும் 10 கிலோமீட்டர்னால் அக்செப்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே இருக்குது. இது யாரோட மிஸ்டேக்கு, என்ன மிஸ்டேக் இதில் நடந்திருக்குன்னு தெரியல. ஒரு போர்டில் 11 கிலோமீட்டர்னு இருக்குது. மேலே பார்க்குறோம். கீழே அதே போர்டு வச்சுருக்காங்க, 10 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்க. ஆனால் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்களேன், அது 1 கிலோமீட்டர் காமிக்கும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதே இவங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு, வேறு எதுவும் இல்லை. நம்ம இப்போ 10 கிலோமீட்டர் எடுத்துக்கிறதா 11 கிலோமீட்டர் எடுத்துக்கிறதா அந்த கூகுள் மேப்பை பார்த்து அது 1 கிலோமீட்டர் காமிக்கும், அதை எடுத்துக்கிறதா குழப்புறாங்களே. இப்போ இங்கே பாருங்க, எனக்குலாம் 9 கிலோமீட்டர்னு வச்சுருக்காங்க. மைல் கல்லில் 9 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறதுனால தான். சபரிமலை யாத்திரை கண்ணுக்குடி மையம்.
கார்த்திகை மாதம்னாலே பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை தான். கார்த்திகை மாதம் 45 கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க. 45 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு பெரிய பாதை சின்ன பாதைன்னு 2 ரூட் இருக்குது. அது வழியாக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே போவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது. வெயில் அடித்தா எப்படி இருக்கும்னு தெரில, ஆனால் அந்த டைமில் நல்ல கூலிங்காகவே இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் வயல் தான், இந்த பக்கமும் வயல் தான், இந்த பக்கமும் வயல் தான். ஸோ ஃப்ரண்டில் மட்டும் ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி 2 பக்கமும், அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா பிரச்சனை இருக்குன்னா, சில சமயம் அந்த இரவாடிகள் எல்லாம் வருவாங்க, வீட்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று குறிக்க விடுங்க, அணிலுன்னு நினைக்கிறேன். ஒரு அணில் குறிக்க வந்துடுச்சு, நல்ல வேலை. ஜஸ்ட் மிஸ்டில் பார்த்து கொஞ்சம் ஓடிடுச்சு, நானும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாலும் தப்பிடுச்சு. பாருங்கள், ராஜன்லாம் நிற்கிறாங்க ரோட்டில். இது மாதிரி ராஜன் நின்னாங்கனாவே கண்டிப்பாக நம்ம பார்த்து உஷாராக தான் போகணும். ரோட்டில் நடக்கக்கூடிய நிறைய வாகன விபத்துகளுக்கு, எஸ்பெஷலி 2 வீலர் விபத்துகளுக்கு காரணம் இந்த ராஜன் பிரதர்ஸ் தான் காரணமாக இருப்பாங்க. சண்டை போட்டுகிட்டே வந்து வீலில் விழுந்துருவாங்க, நம்மளும் கொண்டு நெச்சு போட்டுருவோம். அதனால் சரி, ஓகே. இப்போ நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலும் வீடும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இரவாடிகள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இரவாடிகள்னால் நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நினச்சிடாதீங்க. அந்த இரவில் வலம் வரக்கூடிய பூச்சிகள், எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா பாம்பு, தவளைகள், பூச்சிகள். ஸோ இதில் போனோன்னா உள்ளிக்கோட்டை, இதில் போனால் பட்டுக்கோட்டை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா மதுக்கூர். அந்த மாதிரி பாம்புகள், பூச்சிகள், விஷப்பூச்சிகள், விஷ வண்டுகள் இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி கொல்லை பக்கத்தில் இல்லை வயல் பக்கத்துலலாம் வீடு கட்டியிருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்க சொந்தங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. வீடை சுற்றி காம்பவுண்ட் சோறு போட்டுக்கிட்டிங்கன்னா அதை தடுப்பை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். நான் ஒயின் ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கரெக்டு, ஒயின் ஷாப் இருக்குது. எல்லாம் இங்கேனே வாங்கி இங்கேனே மிக்சிங் போட்டு இங்கேனே சாப்பிட்றாங்க மது பிரியர்கள் எல்லாம். இப்போ மது பிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் மது சாப்பிட்றது தப்பு இல்லை. வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மதுவை சாப்பிட்டுட்டு வாகனத்தை இயக்குனீங்கன்னா அது கண்டிப்பாக விபத்தில் முடியறதுக்கு முடியும், விபத்தில் தான் முடியும் நிறையா. மது பிரியர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கடமை உணர்ச்சியோடு இருங்க. மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீங்கள் மது அருந்தினா தவறே கிடையாது. அருந்தாதது உங்கள் விருப்பம். அப்படி அறந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இதை தெரிஞ்சு நம்ம மதுக்கூர் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது இன்னும் 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பக்கம்லாம் பாருங்கள், 2 பக்கமும் பச்சை பசேல்னு தான் இருக்குது. தரிசாவும் கிடக்கு, அதே நேரத்தில் விவசாயமும் இருக்குது. மரம் செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மதுக்கூரை தாண்டி அது என்ன திருகவந்தன் போகக்கூடிய ஒரு ரோடு தான் அது. இப்போ நம்ம என்ன போயிட்டுருக்கோம்னா புலவஞ்சி அப்படின்ட்டு ஒரு ஏரியாக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ மதுக்கூரை தாண்டி பெருகவாழ்ந்தான் வரைக்கும் போகும் இந்த ரோடு. மதுக்கூரில் பெருமையா சுவாமி ஆலயம் இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் வந்து அதை கிராஸ் பண்ணி தான் இந்த ரோடு போகும். ஸோ மதுக்கூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னா அது வந்து பெருமையா சுவாமி தான். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். மதுக்கூரில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் பெருமையா சுவாமிகளோட திருவுருவ சிலையை பார்க்க முடியும். அன்னைக்குனா வந்து ஐயாவுக்கு கோவில் இருக்குது, சிலை வச்சுருக்காங்க, வழிபாடு வந்து நடந்துகிட்ருக்கு.